இது மாதிரியானது அல்ல இஸ்லாம். உலகத்திலே எங்கே அனாச்சாரங்கள் நடந்தாலும் அங்கே எல்லாம்
உத்தரவாதத்தின்படி அவரை 30 ஆண்டுகள் சிறைச்சாலைக்கு உள்ளே தள்ளுவார்கள். அந்த ஈபி கோயில்களுக்கு கூட இந்திய பெனால் கோடி சொல்வார்கள். இந்தியாவுடைய தண்டனை சட்டம் இந்திய பெனால் கோடி சொல்வார்கள். அதே தான் சொல்லுகிறோம். அதை ஒன்றை மாற்ற வேண்டியதில்லை. அதே ஈபி கோதான் அது இந்தியாவில் இறைவனுடைய பெனால் கோட். அல்லாஹ் உலகத்தை எந்த அல்லாஹ் படைத்தாலும் அது இந்தியாவையும் அல்லாஹ் படைத்தார், அமெரிக்காவையும் அல்லாஹ் படைத்தார், ஆஸ்திரேலியாவையும் அல்லாஹ் படைத்தார், இலங்கையை அல்லாஹ் படைத்தார், ஆப்பிரிக்காவை அல்லாஹ் படைத்தார், மலேசியாவை, சிங்கப்பூரை, உலகத்தில் இருக்கிற எந்த நாடுகள் அது உலகத்தை
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உசாமா பின் சைத். அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சென்று நீங்க எப்படியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நீங்க பெருமாளுக்கு ரொம்ப பிரியமான ஆள், நீங்க சொன்னா பெருமாள் கேட்பார்கள் என்று அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சென்று நீங்க காதாட போய் கேளுங்க. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அந்த பெண்ணுடைய கையை விடாம எப்படியாவது பாதுகாத்தீங்களை எடுத்து அனுப்பினீங்கன்னாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆலோசனை செய்து உசாமா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஹதீஸில் வருகிறது. ஒருவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உசாமாவை வளர்ப்பு மகனாக இருக்கிற ஸையத் ரலியல்லாஹு அன்ஹு மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உசாமாவை தன்னுடைய வலதுமணியில் உட்கார வச்சுட்டு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு இடதுமணியில் உட்கார வச்சுட்டு இந்த இரண்டு பேருக்கும் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே இன்னி உஹிப்புஹுமா வ அஹிப்புஹுமா. யார் இந்த இரண்டு நபர்களையும் என்னுடைய பேரப்பிள்ளை ஹஸனையும் என்னுடைய வளர்ப்பு மகனாகக்கூடிய அவருடைய பிள்ளை உசாமா அவர்களுடைய பேரா இரண்டு பேரையும் நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் யா அல்லாஹ். அந்த இரண்டு பேரையும் நீயும் நேசிப்பாயாக என்பதாக பெருமாள் துஆ செய்தார். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட பிரியத்தை சொல்கிறார்கள் அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு போய் கேட்கிறாங்க யா ரசூலல்லாஹ் அந்த பெண்ணை விட்டுவிட்டால் என்ன, ஒரு மூலதான கேள்வி விட்டாலே என்று சிபாரிசு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் அன்ன பின்த முஹம்மதி லவ் அன்ன ஃபாத்திமா பின்த முஹம்மதின் சரத் லததஅ முஹம்மதி யதஹா. உசாமாவே யாருடைய விஷயத்தை சிபாரிசு செய்கிறாய்? அல்லாஹ்வுடைய குற்றத்தை முன்னாடி நிப்பாட்டப்பட்ட ஒரு பெண்ணுடைய விஷயத்தையா நீ சிபாரிசு செய்கிறாய்? வேறு விஷயத்தை சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் குற்றவியல் சட்டங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் இந்த சட்டத்தை வழங்க வேண்டுமா எனக்கு சொல்லியிருக்கிறானோ அவைகளுக்கு முன்னாலே நீங்கள் வந்து சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெருமாள் சொன்னார்கள் லவ் அன்ன ஃபாத்திமா பின்த முஹம்மதி, இந்த ஃபாத்திமா இல்ல, இந்த அஸ்மாவுடைய மகள் ஃபாத்திமா இல்ல, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா இருக்காரே அவர் திருடினாலும் முஹம்மது யதஹா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த என்னுடைய மகள் என்னுடைய இரண்டுடைய துண்டை இருந்தவர் நான் பாராட்டுகிறேன். என்னுடைய பிரியத்துக்குரியவராக இருக்கிறாரே அந்த ஃபாத்திமாவை திருடினாலும் சரி குற்றவாளிகளுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டப்பட்டால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை பார்க்க மாட்டேன், நேசத்தை யோசிக்க மாட்டேன், பாசத்தை நான் பார்க்க மாட்டேன். அந்த ஃபாத்திமாவுடைய கருத்தை நான் துண்டி திருவதிலே நான் சற்றும் தயங்க மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியிலே அதனுடைய கருத்தை தரித்திருந்தார் என்பதாக பாரிசத்திலே பதிவு செய்யப்பட்ட ஏராளமான நம்முடைய ஹதீஸ்கள். பிறகு இந்த பெண்மணி திருந்தி தௌபா செய்து அதற்கு குற்றத்தையே இல்லாமல் நிலையிலே அந்த பெண்மணி ஆதாரம் பண்ணார், நல்ல முறையில் சாலிமான பெண்ணாக இருந்தார் என்பதாக ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தர் உரையாற்றி சொல்லக்கூடிய சில இடத்தார்கள் அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பதற்காக ஹிஜ்ரி 6ஆம் வருஷத்திலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிப்பாட்டப்பட்டார்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு மதீனாவுடைய சீதோஷண நிலை அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவ வந்து உத்தரவுரையாக கொடுத்தாங்க. ஏற்கனவே ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் அது முன்பினாக இருக்கிறார்கள். வந்த அத்தனை நபர்களுக்குமே மதீனாவுடைய தட்பவெப்ப நிலை ஒப்புக்கொள்ளவில்லை. பாதி வேலையாக சொல்லுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரி மதீனாவுடைய கிளைகள் ஒப்புக்கொள்ளல, இப்ப நாங்க என்ன செய்ய? பெருமாள் சொன்னாங்க இதோ இருக்கிற ஒட்டகத்துடைய சட்டாவுடைய ஒட்டகம் சில இருக்கிறது, அதனுடைய ஒட்டகத்துடைய சிறுநீரையும் ஒட்டகத்துடைய பாறையை குடிக்க விசாரிச்சுப்பா வாங்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எப்போது வாயாவே அது ஒட்டகத்துடைய கொடுத்தாங்க. அப்படியே இருக்குமே சட்டாவுடைய ஒட்டகத்தை அடங்கி அவருடைய சிறுநீரையும் இன்றைக்கு விஞ்ஞான மூலமாக மருத்துவ ரீதியாக கொடுத்துவிட்டார்கள். ஒட்டகத்துடைய சிறுநீரிலே நிறைய மருத்துவம் இருக்கிறோம் என்பதாக சொல்லி இன்னைக்கு வடநாட்டை செல்வார்கள் ஒட்டகத்துடைய பால் குழந்தைகளுக்கு சுகர் அளவை இல்லை என்பதை நிரூபணமாக இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு தனி செஞ்சுட்டார்கள். அது ஒட்டகத்தையிலே இருக்கிற சின்னரையும் ஒட்டகத்திலே பாறை பிடித்துவிட்டு நோய் குணமாக இருக்கிறதுனாலே பெருமாள் நன்றி தெரிவிப்பதற்கு ஒரு பதமாக அந்த ஒட்டக மேய்ப்பாளரை குறை செய்துவிட்டு இருக்கிற அத்தனை ஒட்டகத்தையும் கொண்டு சென்றார். இந்த தவறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தனை நபர்களுக்கு கொண்டு முன்னாடி சஹாபாக்களை 2 நபர்கள் சென்று ஒட்டகத்தை திருடி சென்றவரை அந்த ஒட்டக மேய்ப்பாளரை குறை செய்தவரை அத்தனை நபர்களையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே அவர்கள்
கடுமைத்தன்மை. ஆனால் குற்றவியல் சட்டம் என்று வருகிற நேரத்தில் என் மகள் பாத்திமாவை கூட நான் பார்க்க மாட்டேன் என்பதாக சொல்லி அதை சொன்னார் என்று சொன்னால் குற்றவியல் சட்டங்களிலே எப்பொழுது கடுமை காட்டப்படுதோ, எந்த நாட்டிலே கடுமை காட்டப்படுதோ அங்கேதான் குற்றங்கள் ஒளிவு முடிகிற நாட்கள் சொல்லி நீங்க ஏற்படக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் அசானியத்து வசானி பஜ்லிது குல்லவாஹி மின்ஹுமா வேதத்தை விபச்சாரம் செய்திருக்கிற பெண்ணையும் சரி விபச்சாரம் செய்திருக்கிற குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற முன்னாடி விவாதப்பட்டிருந்தால் அவர்களை 100 கசையடி வாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதில் நீங்க இரக்கம் காட்ட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான் வலா தரஃபுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன். நீங்கள் எந்த ஜமாத்தை சென்றாலும் சரி எந்த நாட்டுக்கு